தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு அரட்டை வித் ஜனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா ஜாம்பவான்கள் ரஜினி கமலே இவரை பார்த்தா மாஸ்டர் அப்படின்னு மரியாதை தான் கூப்பிடுவாங்க. வலி, வேதனை, வியர்வை அனைத்தையுமே கலையாக மாற்றிய கலைஞர். சண்டை காட்சிகளை ஸ்டைல் காட்சிகளாக மாற்றிய புரட்சியாளர். ஒரு காலத்தில் கதாநாயகர்களை வைத்து வில்லனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு ஸ்கெட்ச் போட்டவர் தற்பொழுது தானே கையில் மைக் எடுத்துக்கிட்டு சமூக விரோதிகளை புரட்டி போட்டுட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி எனர்ஜெட்டிக் எவர் ஸ்மைலிங் ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன் டு அவர் ஷோ. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷங்கண்ணா உங்களோட ஒரு ஷோ பண்றதுல. ரொம்ப ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரங்களை அது நல்லா சிரிக்க வச்சுட்டீங்க. அண்ணா, கன்னியாகுமரியில தென் தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல பிறந்து அங்கிருந்து பல 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு கோடம்பாக்கம். சினிமா அப்படிங்கிற கனவு எப்படி வந்தது? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கரண்டே இல்லாத ஒரு கிராமத்தில் வந்தேன். வெள்ளிவாரம் தலக்குளம் தலக்குளம் கேள்விப்பட்டு வேலு தம்பி தலவாயுடைய நினைவு மண்டபம் அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த கிராமம் தான். அங்கே ஒரு கரண்டே இல்லாத கிராமத்தில் அப்படியே எங்கள் அண்ணன் வந்து தூத்துக்குடி மைக்ரேட் ஆனார் வேலை விஷயமா. அங்கே போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு அங்கே 10th படிக்கும்போது 10th கோட்டையை விட்டுட்டு அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸ் பாஸ் சர்டிஃபிகேட் வச்சு ஐடி படிக்கும்போது அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சினிமாவோட ஆசையெல்லாம் இந்த ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சென்னையில் ஸ்டண்டில் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் ஒரு அப்ளிகேஷன் போடுவோமே. அப்போல்லாம் அப்ளிகேஷன் பெரிய கையில் எழுதி போடணும். அந்த லெட்டர் வந்து சேர்ந்தா உண்டு, இல்லைன்னா வர கிடையாது. ஏன்னா சினிமானா எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தது இயக்குனர். நீங்கள் ஆசைப்பட்டதே ஸ்டண்ட் மாஸ்டர் தானா? ஆமாம், ஸ்டண்ட்டு தான். ஏன்னா நான் ஜிம்னாஸ்டிக் பேசிக் நல்ல ஜிம்னாஸ்டிக் பிளேயரு. ஓகே. ஸோ அதனால ஸ்டண்டில் அந்த காலகட்டங்களில் அந்த சினிமாவில் பல்ட் அடித்து மிஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நான் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அதை ஸ்டண்டில் சேர்ந்துட்டா நம்ம பெரிய ஆளான்னு இங்கே வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அந்த அப்ளிகேஷன் வந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் போக முடியலை, லேட்டாக போயிட்டேன். ஒரு லோட் ஐயோ நம்ம சண்டே வாழ்க்கையை போச்சு வச்சுருக்கும்போது அந்த செக்ரட்டரி நாராயணாவிட்ட கேட்டேன். நான் ஒரு நாள் லேட் ஆச்சு. சரி பரவாயில்ல, இவனையும் ஓகே பண்ணி விடுங்கப்பா அப்படின்னாரு. பாவம் பார்த்து விட்டார். ஏன்னா ரொம்ப இல்லை, சின்ன பையன், ஒரு 9 years old, எல்லாம் கண்ணட்டு கொட்டு வந்து. ஸோ அந்த காலகட்டத்தில் ஸ்டண்டில் சேர்ந்து அப்புறம் என்னோடய குருநாதர் ராம்பராஜ்மான். எப்போவுமே ஒரு வழி வரும்போது ஒரு குரு எப்படியுமே இருப்பார் இல்லையா, அந்த குருநாதர் அவர்கிட்ட போய் உதவியாளர் சேர்ந்து அப்படியே அவருடைய படங்களை நான் பண்ணி அப்படியே ஒரு பிரேக்குகள் நிறைய கிடைத்தது. என்னுடைய திறமையை பார்த்து ஆர்பி சௌத்ரி சாரும் KS ரவிக்குமார் சார் என்னை வந்து சேரன் பாண்டி என்ற படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜ்கிரண் சாரால் அரண்மனைக்குன்னு ஒரு படத்தில் என்ன ஒரு பெரிய லெவலில் லான்ச் பண்ணார். அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அன்னைக்கு ஓட ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஓடிட்டே இருக்கேன். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கிட்ட சான்ஸ் வாங்கினதில் ஒரு தில்லுமுள்ளு பண்ணி தான் வாங்கினீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். முத்து படத்தவர் என்ன பார்த்த பிறகு சுத்தமாக அவர் எனக்கு அவரோட மைண்ட் செட்டே பண்ண முடியல. ஏன்னா இவ்வளோண்டு குச்சி இவன் என்னையா பண்ண இங்கே இருந்தாங்க சொல்கிறாங்க, எது சொல்கிறான் சொன்னோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஸ் எடுக்கும்போது இவன் எடுக்க சார் உங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார் உங்கள் ஆள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை சார், அதனால் எனக்கு நீங்கள் பாம்பேலேருந்து பப்பர்மா கூப்பிட்டுருங்க சார் அப்படின்ட்டார். நானும் பப்பர்மான்னு எனக்கு இந்த விஷயம் தெரியாது. பப்பர்மா வந்து மீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பண்ணலாம் பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரவிக்குமார் சார் அவருக்கு என்ன இருந்தாலும் ஒரு தான் வளர்த்த குழந்தை இல்லையா, அவருக்கு ஒரு ஹர்ட் இருக்குமில்ல. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நானே இந்த படத்தை ஒன்று தூக்குறதா சொல்லி அவர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு நீ போய் ஸ்ட்ராங்காக பேசுகிறா அப்படின்னா. அண்ணே அவர் வேணான்றாரு, அதுக்கு நம்ம இதுக்கு போய் பேசணும் அப்படின்னாரு. நீ பேசு பாரு அப்படின்னார். என்ன தைரியத்தை கொடுத்தோம். நான் நேராக போய் அவர் நீங்கள் என்ன அந்த சேஸ் எடுக்க தெரியாது, அதனால் வேறு ஒரு மாஸ்டர் வைக்கிறதா சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் நான் பண்ணுற படம் மிஸ்டர் ரோமியா, செங்கோட்டை, ராஜகிரண் சார் படம், எனக்கு இவ்வளோ படங்கள் நான் பண்ணும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையான்னு கேட்டேன். இல்லைன்னு ஸ்ட்ராங்காக கேட்டோடனே அந்த ரியாக்ஷன் எப்படின்னா வைக்க போகிறோம் அப்படி பாட்டினார். நீங்கள் விஜயகுமார் சார்ல ஆன்னு பார்த்தாரு, இது இவ்வளோ போல்ட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு பொண்ணை நீங்கள் தான் பண்ணிக்கணும், நீங்கள் தான் பண்ணுறீங்க சொல்லிட்டு அவருடைய குற்ற உணர்ச்சியை நீ தான் பண்ணி 100% நீ தான் பண்ணி சொல்லி வெளியே வந்தவொடனே விஜயகுமார் சார் ஐயோ ரஜினியே மிரட்டிட்டையா அப்படின்னாரு. இது நான் சிரிச்சு அதை வந்து ஸ்டேஷன் மிகப்பெரிய லெவல் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்க கரியரே வந்து பெரிய போய் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டராக மாறிட்டீங்க. ஆனால் இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். இப்படி நடந்தால். ஆனால் இந்த செக்மெண்ட்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கள் டீமுடைய கிரியேட்டிவிட்டிலாம் பயன்படுத்தி
ஒரு இமேஜ் 2 இமேஜ் வரும். அந்த இமேஜ் சம்பந்தப்பட்ட எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்கணும். ஓகே, முதல் இமேஜ் பார்த்துருவோம். இந்த சினாரியோ என்னன்னாங்கன்னா, இவங்க எல்லாரையுமே ஒரு பயங்கரவாதி கடத்திட்டு போயிட்டான். நீங்க ஒரு ரா ஏஜென்ட். இதுல யாரையும் ஒருத்தர் தான் உங்களால காப்பாற்ற முடியும். நீ யாரை காப்பாத்துவீங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் அந்த தீவிரவாதத்தை நான் காப்பாற்றுவேன். ஆமாம், அந்த தீவிரவாதிங்க பாவம், டெரரிஸ்ட் தான் பாவங்க. இப்போ இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அவன்கிட்ட சொல்லுவாங்க, டேய் நீ என்ன கட்டு வரலடா, நாங்க தான் உன்னை ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்கள் இல்லையாங்க, படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா? நம்ம இந்தியாவே அதிர்ந்து போச்சு. ஒரு பாரத பிரதமர், தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு அது பெரிய ஒரு கெட்ட பேர். தமிழ்நாட்டுக்கு மெயின் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. அந்த அழைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு கரை. அதில் நான் 10-20 பேர்கிட்ட குற்றவாளி சொல்லி கடைசி தீர்ப்பில் வந்து எல்லாருமே லைஃப் ஆகி வெளியே வரும்போது நமது எல்லாருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர் வந்து கண்டுபிடிச்சி பொக்கே கொடுத்து உங்களுக்கு தேவையான உதவியை பண்ணுறேன். அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த சூடு சொன்னே இல்லையா? செத்தது அவங்க குடும்பம் தானே, இந்த இந்தியாவே சுதந்திரிச்சு இல்லையா? பேரறிவாளனை கட்டி பிடிச்சி ஒரு வாரம் கழிச்சு ராகுல் காந்தியை கண்டுபிடிக்கிறார். இது என்னங்க? ஐயோ, இவரை குறை சொல்றதா ராகுல் காந்தியை குறை சொல்றதா தெரியல. அப்போ எவ்வளோ ஒரு கொடுமையான சொந்த அப்பனை கொண்டிருக்காங்கப்பா. வேதனைக்குரிய விஷயம். சீமான் அண்ணன் வந்து வாயால் நிறைய வடை சுடுவார். புரிவாருங்களுக்கு. பாஷா கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கப்பட்டு குழந்தைகள் பெண்கள் முதல் கொண்டு ஐயோ இன்னைக்கு அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் 4 கிலோ அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சி விடுங்க சொல்லியிருக்கு எல்லாம் எதிர்பார்க்கும்போது அவங்க செத்த படமாக வந்ததில்ல. அந்த மிகப்பெரிய பாவம் பண்ண பாஷா, எங்கள் இந்து மாநில தலைவரை, எங்கள் இந்து முன்னோடி கோபால்ஜி தலை வெட்டினவன். ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அவன் தண்டனை, அவன் நான் தான் பாம்பு வெடிச்சேன்னு சொல்லி சிறை ஒத்துக்கிட்டான். அவன் சிறை தண்டனை வந்து அவன் சேர்த்து கொண்டு வந்திருக்கு. அப்பா எங்கள் அப்பான்னு சொல்லி போய் அழுகுறாரு. எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் சார். அந்த மக்கள் எத்தனை பேர் செத்தவன் பிள்ளை இன்னைக்கும் மனிதர் எங்கள் அப்பா இருந்து பாம்புல செத்து போயிட்டாரு. அந்த மனசாட்சி உங்களுக்கு கிடையாது. தீவிரவாதின்னு ஒத்துக்கிட்டவர் தீவிரவாதி ஒத்து தண்டனைக்கு வரையும் என் அப்பான்னு சொல்றாரு. ஒருவேளை இப்போ டெல்லியில் இப்போ பாம்பு வச்சாங்களா, அவங்க ஒரு சித்தப்பா இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாரு, என்னைய வந்து விசாரிக்கணும், கண்டிப்பா விசாரிச்சாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு அரசியல் நடத்துகிறவர். அவர் மேலே எனக்கு மரியாதையை கொஞ்சம் போயிடுச்சு இந்த விஷயத்துக்கு அப்புறம். அடுத்தபடியாக இவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். துணை முதலமைச்சர். ஆமாம், துணை முதலமைச்சர். இது பெரிய காடுமா, சனாதனத்தை ஒழிப்பேன். அது கொசு இது டெங்கு மாதிரி சொன்னால் நம்மளாம் கைதட்ட அல்ல, கைதட்டுறவெல்லாம் மாரிசாமி, பழனிசாமி, இந்த சாமி, அந்த சாமி. எது டேய் ஒன்னதான் அழிக்கிறான்னு சொல்ல. நீ ஏன்டா சனாதனவாதி? நீ இந்துடா, நீ சனாதனவாதி. அவர் தான் அழிப்பேன்னு சொன்னான். அந்த அறிவு இல்லாமல் அடுத்த நாள் போய் பள்ளியிலே பால் கூட எடுத்துட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சிட்டா, அவர் யாரும் உத்தரப்பிரதேசில் யாரையும் திட்டுறாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கள் யாரும் இவரை கடத்தப்பட்டது இவங்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றணும் போது. அதுவும் எடப்பாடியை இவர் பாவம், இவரே ஏன் கடத்தினா? அப்ப அந்த டெரரிஸ்ட் எவ்வளவு அப்பாவியா இருப்பான். உண்மையில அந்த உண்மையில டெரரிஸ்ட் தான் காப்பாத்தணும். எடப்பாடி கடத்திருக்கான உண்மையில அவன் பாவம் தான். அவன் நம்ம காப்பாத்தி ஆகணும். நம்ம டெரரிஸ்டை காப்பாத்தி அவனே திருத்துவோம். அரசியல்வாதியை திருத்த முடியாது, டெரரிஸ்டை திருத்துவோம். இப்ப அடுத்த இமேஜ் பார்த்துருவோம். நீங்க சினிமா துறையில இருந்து வந்திருக்கீங்க. சோ சினிமா எடுக்க போறீங்க, இவங்க தான் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்னு வச்சுப்போம். இதுல யாரை ஹீரோவா போடுவீங்க, யாரு ஹீரோயின், யாரு வில்லன், யாரு வந்து நகைச்சுவை நடிகர், இப்படி யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுப்பீங்க? சார், ஒன்லி ஒன் மேன். எங்க பாரத பிரதமர் தான் ஹீரோ போடுவாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை உலகத்துல எங்க போனாலும் இந்தியன் சொல்றதுக்கு மரியாதை கொடுத்து நான் இத்தனை கண்ட்ரி போயிருக்கேன். பாஸ்போர்ட் பார்க்கும்போது ரெஸ்பெக்டாக உள்ள ஒரு ஆனால் அதுக்கு காரணம் யார்? பாரத பிரதமர். இன்னைக்கு ஒரு உலகத்துக்கே ஒரு 3வது இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு தேச தலைவர். நீங்கள் ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியும் வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க, ஆன பிறகும் போயிருக்கீங்க. என்ன வித்தியாசம் இருந்ததுன்னு? அதான் நல்ல கொஸ்டின். முன்னாடி லண்டன் போகும்போது மதிக்கவே மாட்டான், நிற்க வச்சுருவான். ஆனால் இன்றைக்கி சைவத்தில் லண்டன் போகும்போது சல்யூட் அடிச்சு உள்ள அனுப்புகிறான். அதுவும் ரஷ்யாவில் லாஸ்ட் டைம் போயிருந்த ஒரு படத்துக்கு இந்தியன் சொன்னோடனே ஷாக்கர், குட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்றான். 2006 ஒரு வாட்டி போயிருக்கேன் ரஷ்யாவுக்கு, சென்ட் பீட்டர்ஸ்பர்க் போயிருக்கேன். அப்போது ரஷ்யான்னு சொன்னால், இந்தியான்னு சொன்னால் என் மேப்பில் வரைஞ்சி காட்டு சொன்னான். எங்கே இருக்குன்னு காட்டணும். நான் உண்மையிலே காட்டியிருக்கேங்க. குளோப் போட்டு அது இதுதான் என் பாயிண்ட் இந்தியான்னு இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு தெரிய வச்ச மூடியாவை தான் நான் ரியல் ஹீரோ போடுவேன். ஹீரோ தான் போடுவேன். வில்லன் யாருண்ணா? வில்லனா, இந்த வில்லனுக்கு யாருமே தகுதி கிடையாது. இந்த காமெடி வில்லன் சொல்லுவாங்கள்ல, அந்த பப்பு சொல்லுவாங்களா, ராகுல் காந்தி.
அது மாதிரி வடிவேல் படத்துக்கு கீழே நிறைய உதவியாளர் வருவாங்கல்ல, போண்டாமணி, போண்டாமணி, சிங்கமுத்து. சிங்கமணி, அதுக்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் அது கரெக்டாக அது அதாவது ஒரு படத்துல வந்து இந்த எல்லாரும் சேர்ந்து கும்பலா போய் திருடுவாங்க. ஆமா அடுத்த தடவை பணம் அதிகமா வேணும்னு வடிவேல் சொல்லுவாரு. அப்ப அடுத்த தடவை வண்டி கொஞ்சம் பெருசா இருக்கும், ட்ரெயின் முன்னாடி குதிக்கணும். ஸோ அதே மாதிரி காமெடி அந்த வில்லனுக்கு அவருக்கு வில்லனுக்கு தகுதியோட அருமை இல்லை. ஓகே. ஒன்று காமெடி வில்லனுக்கு தான் மற்றபடி. வில்லனே இல்ல, ஒன்லி ஹீரோ, மத்த எல்லாருமே வந்து ஆனால் கேரக்டர். இன்னொருத்தர் மிஸ் ஆகுது. இன்னொரு ஹீரோ நம்ம ஓ, தமிழ்நாட்டு கதையில 2 ஹீரோவா? ஆமா, என் கதைக்கு 2 ஹீரோ. அண்ணாமலை படம் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அண்ணாமலை ஜியோட படம். இஸ் கிரேட் பர்சன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவம் சரி, எல்லா ஒரு இந்துத்துவம் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பிஜேபின்ற ஒரு வேகத்தை இளைஞர்கள் மத்தியில் புகுத்தினவர் தான் அண்ணாமலை. சோ அவர் வந்து உங்க படத்துல வந்து அடுத்த ஹீரோ. மோடிஜி ஒரு ஹீரோ. ஆமா, அண்ணாமலை வந்து அவர் எப்படி மோடிஜி கிருஷ்ணரோ அவர் அர்ஜுனர் மாதிரி அப்படியே சார் நடப்பயணம் போனார் இல்லைங்களா. அப்ப நான் வந்து இந்த மனோஜ் தங்கராஜ் போட ஒரு கேஸுக்கு அப்ப இந்த கண்டிஷன் பேல் இருக்கு, கண்டிஷன் முடிஞ்சு அன்னைக்கு வராது, நார்மலுக்கு வராது. அப்போ நான் அவரை பார்க்கணும் சொன்னா போய் அவர் வீடு அங்கே போய் பார்க்க முடியல, ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. உடனே நான் என் ஆஃபீஸ் சொல்லி நான் உள்ள வச்சாங்க. அமர் பிரசாத் ஜி இருக்கார்ல, அவர் தானே உள்ள கொடுப்பேன். போனவுடனே அப்படியே கட்டி பிடிச்சி அண்ணா எப்படி இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த கூட்டமே நிற்க வைக்கிறாருங்க. தலைவன் ஒருத்தர் சொன்னால எல்லாம் நெல்லுங்கன்னு அப்படி நிற்கிறாங்க சார். அதுதான் தலைவன், அதுதான் தலைவன் நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவர் வந்து என்ன ஜாமீன் எடுத்த லாயர் மதிபாலா, இவர் வந்து இந்துமணியுடைய டிஸ்ட்ரிக்ட் தலைவர் கிருஷ்ணகுமார். ஓ வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, எழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, சரி வாங்க கூட நடந்து வாங்க. நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம். ஸோ அவர் தலைவர். அப்போ அது நடக்கும்போது எத்தனை மக்கள், பூர்ண கும்ப மரியாதை, துண்டு டவல், அந்த இருட்டில் யாராவது ஒருத்தர் வெப்பன் கொண்டு போட்டால் கூட தெரியாது. அந்த கட்ஸ் இருக்கு இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து நான் அந்த ஈவர சிலை மேட்ரு அந்த கேஸ் நடக்கும்போது என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு கால், வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. எடுத்தோடனே நான் அண்ணாமலை பேசுகிறேன், முதல்ல நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் ஸ்டண்டுக்கும் உங்கள் நடிப்புக்கும் நான் அடிமையானா, இது உங்கள் ஸ்டண்டுக்கும் உங்கள் நடிப்புக்கும் அடிமையானா, உங்கள் காமெடிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த அடிமையானா. அண்ணா ஒரு சின்ன பிரச்சனை, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களை கைது செய்ய போகிறாங்க, நீங்கள் உடனே பிஜேபி ஆஃபீஸ்க்கு வாங்க. இது பிஜேபி ஆஃபீஸ் வாங்க. நான் உடனே எனக்கு அதாவது அரெஸ்ட் பண்ண போகிறோட பயம் எனக்கு கிடையாது. இது அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் சக்தி இன்னைக்கு பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு ஒரு ஆலம்பரம் மாதிரி வந்திருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பிஜேபி சேர்ந்திருக்காங்க. நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் அவரால் வந்திருக்காங்க. இந்த நான் எப்பவுமே என்னைக்கு பிஜேபி ஆரம்பிச்சோ அன்னையிலேருந்து நான் பிஜேபி தான் சப்போர்ட், ஃபுல்லாக பிஜேபி தான். இப்போ அடுத்த இமேஜ் பார்த்துருவோம். நீங்க வந்து ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ ஒரு படம், அந்த படத்துல இதுல ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன், அது யாரா வேணா இருந்துட்டு போறாரு. இவங்களுக்கு நீங்க ஒரு சண்டை காட்சியை அமைக்கணும், எந்த லொகேஷன்ல அமைப்பீங்க? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்கு. ஏன்னா உண்மையிலே அரசியல் எதிர்பார்க்கவே இல்லையே. அதாவது நான் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பெரியவரோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். நான் வளர்த்த கட்சி, நான் ஜெயித்த கட்சி, அப்பன் மகனுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை வெளியே கொண்டு வராமல் உள்ளுக்குள்ளே அழகாக செய்து அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டுமே தவிர வெளியே வந்து வெளிப்படையாக வந்து கொடி பிடிப்பது ஒரு நல்ல மகனுக்கு அழகில்லை சொல்லுவேன். ஸோ அதில் சின்ன வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்க தான் வந்து திராவிட கட்சியை உடைச்சாங்க, அதை உடைச்சி தனக்குன்னு கொண்டு வந்தாங்க. அதை உடையும்போது கொஞ்சம் வேதனை இருக்குது. வேதனை ஒரு பக்கம் இருந்தாலுங்கண்ணா, இவங்க 2 பேருக்கும் சினிமாவில் ஒரு சண்டை காட்சி அமைக்கிறீங்கன்னா என்ன லொகேஷனில் வைப்பீங்க? லொகேஷன் மாம்பழம் அவங்க சின்னம், மாந்தோப்புல வைக்கலாமே. மாந்தோப்புல தான் மாங்காய் மரத்தை சுத்தி சுத்தி, அதாவது மாமரத்தை சுத்தி சுத்தி டுயட் தான் பாடுவாங்க. நீங்க வந்து சுத்தி சுத்தி சண்டை போடுறது சண்டையா இருக்காது. கண்டிப்பா சண்டை இருக்க கூடாதுன்னா உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது வந்து அப்பா பிள்ளை உறவு இல்லையா. புரியுது. இப்ப அடுத்த இமேஜ், அது ரொம்ப ஒரு முக்கியமான சண்டை. சமீபத்துல தான் அந்த சண்டை வந்து அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கும் இவருக்கும்? ஒரே ஊருக்காரங்க, நீங்க என்ன வாய்க்காத்துக்கிறாரு? அதுக்கு முன்னாடி சண்டை ஏன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க? அந்த வீடியோ பார்த்து ஈவரை பத்தி பேசுறேன். ஈவரை பேசுறதுக்கு உள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மனோஜ் தங்கராஜ் ஒருத்தன் இருப்பான், அவன் எப்பவுமே அந்த பாவடை பின்னாடியே இருப்பான். அந்த ஒரு மினிஸ்டர், அவன் இந்த பால் வளத்துறை அமைச்சர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வீட்டில் யாரும் பால் வேணும் கேட்க மாட்டான், ஊர்ல இருக்கலாம் பால் வேணும்னு கேட்பான். புரியுதா உங்களுக்கு? தெரியும் என்னென்ன இவ்வளவு வன்மம் அவர் மேல உங்களுக்கு? அதாவது வன்மம் உடைய ஒரு மதம் சார்ந்து
அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல. கருத்துக்கள். கருத்துக்கள். ஒரு பாரத பிரதமர் அந்த ஆதீனங்கள் மத்தியில் அவர் சாஷ்டாங்கமா காலில் விழுந்திருப்பார் தெரியுமா உங்களுக்கு? அவ எல்லாருமே அந்த மந்திரங்கள் சொல்லி வேதம் அவங்களோட தமிழ் வேத மந்திரங்கள் தமிழ் மந்திரங்கள் சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதை அவர் ட்வீட் போட்டிருந்தார். எப்படி போட்டிருந்தாருன்னா, உனக்கு மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, டேஷ் 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 இருக்கா அப்படின்னு போட்டிருந்தார். ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நான் உடனே இந்த இது யாராக இருந்தாலும் உலகமே பாராட்டுகின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் போடுறது தவறு. நான் உடனே என்ன பண்ணேன், அதுக்கு வேண்டிய உனக்கு மானம் இருக்கா, நீ நீ பொதுவாக அவருடைய எனக்கு நான் பார்க்கல சார். அவர் பால் குடிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது, பால் வேணுமான்னு கேட்குற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு வீடியோ ஒரு ஆடியோ வந்துச்சு எனக்கு, நல்லா இருக்கியா அப்படி கேட்டு அது கடலை போடுவார் அவர். அது என்கிட்ட பேசாதீங்க, அவர் கரிஞ்சா தப்பாயிடும், இது ஏன் அப்படின்ற விஷயம் இருக்குது. நான் போய் சொல்லலை, இருக்கு. அதான் தான் கேட்டேன், தான் வீட்டில் பால் வேணுமா கேட்காம அடுத்த வீட்டு பொட்டாட்டிக்கெல்லாம் பால் கேட்குறாரு, உனக்கு மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, வீரம் இருக்கான்னு கேட்டேன். இவர் சொன்ன உடனே அந்த வீடியோ போட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, என்ன ஒரு வேணுக்கு நான் ஒரு ஃபாதர் கிடையாது, ஒரு ஆக்டர். அவர் ஹாலிவுட் ஆக்டர் இந்த பாவாடை ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா ஆடுவார், டிங்கனுக்கா டிங்கனுக்கு ஆடுவார். அதை போட்டு அந்நிய நாட்டு மத கலாச்சாரங்கள் நம் நாட்டில் வேரூன்றி வருகின்றன, மதம் மாறிய இந்துக்களே மீண்டும் வாங்க சொல்லி ஒரு கதை போட்டார். அது ரொம்ப வேரலாக போச்சு சார். போனோன்னா இவர் உடனே என்ன பண்ணி அவருடைய கையாள் அங்கே எஸ்பி பேரை மறந்துட்டேன். அவன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் வாங்க அவங்க விசாரிக்கணும்னு கூப்பிட்டாங்க. விசாரிச்சோன்னே நான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ்பி இந்த அம்மா போவோம், ஏடிஎஸ்பி போவார், ஃபோனில் கேட்பார். நான் உடனே கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், ஏய் ஒன்று அரெஸ்ட் பண்ணு, எவன்டா எதுக்கே நீ ஃபோனை கேட்டு இருக்க, எது நீ அரெஸ்ட் பண்ணி எத்தனை நாள் வைப்ப, நீ என்ன ஒரு ட்விட்டருக்காக தானே 3 நாள் வைப்பா, எவன் சொல்ல எனக்கு தெரியாதா? அவன் அந்த பால் தர சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கணுமா? உள்ளே போனடா, நான் இந்துடா, எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். அந்த வன்மம் தான். அதுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு ஒரு அவருடைய முயற்சியில் நடந்தது. அதில் நான் எப்போவுமே அவர் ஒன்றும் எனக்கு ஒரு எதிரி கிடையாது. அவர் கிடைக்க ட்விட்டுகளுக்கெல்லாம் நான் திருப்பி ட்விட் போட்டே இருப்பேன். ஏன் அந்த ஊரே கழிவு ஊற்றுது இன்னைக்கு. அப்போ இந்த தமிழக ஆட்சியில் இவ்வளோ மண்டையெல்லாம் மினிஸ்டராக இருக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் இவ்வளோ ஒரு கோபமாக இருக்கு. இப்போ அடுத்த செக்மெண்ட் போயிடலானே, இது அது இல்லை. சில இமேஜ் எல்லாம் காட்டுவோம், அந்த இமேஜ் எல்லாம் ஒரு க்ளூவாக வச்சு அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது அவர் திரைப்படங்கள்லையோ அவர் வாழ்க்கையிலையோ பயன்படுத்தினா இல்லை சம்மந்தப்பட்ட சில பொருட்களாக இருக்கும். ஸோ முதல் இமேஜ் பார்த்துடலாம். சோப்பு, அடுத்து க்ளூ தாங்க, கை. இந்த சோப்பு கையை வச்சு அவர் ஒரு நடித்த படத்தில் ஒரு முக்கியமான சீனே இருக்கு. ஓகே, இன்னொரு க்ளூ தரவா? அவருக்கு சமீபத்தில் தமிழக முதல்வரானோன்னு ஒரு பெரிய ஆசையும் வந்திருக்கு. உங்களுக்கு நண்பர் தான் விஜய். அவரோட படத்துல முக்கியமான சீன் ஒண்ணு இருக்கும். எப்படின்னா முதல்ல சினிமா அனுபவம் சொல்லுங்க. அவருடைய வளர்ச்சி ஆரம்பத்தில் நான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணி அவர் அப்படி கொண்டு நிப்பாட்டுற வரைக்கும் நான் ஃபைட் மாஸ்டர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பர்சனலாகவும் ரொம்ப நண்பர், நல்ல பர்சனல் விஷயங்களை கலந்துரையாட சொல்லுவார். அவருடைய அரசியல் வந்திருக்கிறது, அரசியலுக்கு யார் வேணும் வரலாம், தாராளமாக. நல்ல விஷயங்கள் பண்ணால் நம்ம எல்லாரும் மாற்ற போகிறோம், என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவர் வரணும். ஆனால் அந்த அரசியல் பக்குவம் இவருக்கு இருக்கிறாருன்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான், சந்தேகமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கதைகளை மற்ற படத்துலேருந்து எடுத்து பண்ணுறாரு, தெலுங்குலேருந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு. கொள்கையுமே வேற வேற கட்சியிலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கேருந்து போட்டு, திமுகலேருந்து கொஞ்சம் போட்டு, நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் போட்டு, காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் போட்டு, அதனுடைய ஒரு கல்வியாக வந்திருக்காரு. இவருக்கு சொந்தமான கொள்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னு தன்னம்பிக்கை இல்லை. அது வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்க? தன்னம்பிக்கை இல்லை. மக்கள் ஒரு கொள்கையை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது சந்தேகம் தான். எலெக்ஷனில் பார்ப்போம். இப்போ அடுத்த இமேஜ் பார்த்துருவோம். அடுத்த க்ளூ, இது ரெண்டையும் வச்சு ஒரு படத்துல ஒரு சீன் ஒன்று வரும், தியேட்டரே அதிர்ச்சி. படையப்பா. ஆமா, அந்த படையப்பா படத்துல ரஜினியை முதல்ல பேர் போர்டையா நீங்க ஒரு ஷார்ட் ஒன்று காட்டியிருப்பீங்க. அந்த காலத்துல நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், நல்லா அப்படியே பிரமிச்சு பார்த்த ஒரு காட்சி. அது எப்படி அவர் கன்வின்ஸ் பண்ணீங்க ரஜினியை முதல்ல? ஆக்சுவலா நான் கன்வின்ஸ் பண்ணல, அவர் எடுக்க சொன்னா நான் தான் எடுக்க மாட்டேன். நீங்க அதாவது முத்து படத்துக்கு அவர் உங்களுக்கு பண்ணதுக்கு நீங்க படையப்பால அவர் பழி வாங்கியிருக்கீங்க, அவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அப்படியே அன்றைக்கு மைசூர் அன்றைக்கி தான் போயிருக்கேன். மைசூர் ஷூட் நடக்குது. நான் 4 மணிக்கு போயிட்டேன். இறங்கி மீட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஷூட்டு அது பிளான் பண்ணிருக்கும்போது
ரவிக்குமார் சார் நம்ம குருநாதர் வந்து, டேய் சார் ஏதோ பேர்பல்ல ஃபைட் பண்ணுமா, இது பாரு ஏதோ பாரு சொல்கிறேன்னா, சரி ஓகே சரி சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது எல்லாம் வந்தீங்க அவதிங்களா உட்காந்து அடண்ணா நான் பேர்பல்ல ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். இது இம்மிட்டா டாபிக் வேறு டாபிக் கொண்டு போயிட்டேன். அப்புறம் அந்த இது கதை என்னாச்சு, இந்த கதையாச்சு, என்ன கதையாச்சு, இந்த கதையாச்சுன்னா எல்லாம் நான் பேசிட்டே இருக்கேன். அப்போ ஒரு படம் உள்ளியாக இருப்பேன். சரி ஓகே 5:30 ஆச்சு சார், ரஜினி சாருக்கு பேக்கப் சொல்லலாம் சொன்னாங்க. பேக்கப் சொன்னோன்னா பேக்கப் டக்கு இந்த சரக்கு சட்டையை கழட்டி அது பாரு இப்படி அப்படி இப்படி இப்படி இப்படின்றாரு. நான் அப்படியே ஷாக் ஆகி ஐயோ கண்டிப்பாக எடுத்தே தெரியல, வேறு வழி இல்லை. அப்படி அது மைண்ட் வாஷ் நான் பார்க்கல வாடியை அப்படி உங்களுக்கு டக்குன்னு நான் கவர்ந்துட்டு கண்டிப்பாக எடுத்தே தீரணும், வேறு வழியே இல்லை. அப்படி பார்த்தா கட்டாக வச்சுருக்காரு உடம்பு. இது இந்த பல்ஜ் இல்லாத கண்டிப்பாக எடுக்கணும். என்ன முடியாத சொன்னீங்களா போயிட்டு. ஸோ ஏன்னா ஆனால் அது ஒரு எப்பிக் சீனாக மாறி இருக்கு. ஆமாம், அது கண்டிப்பாக 100% எபிக் சீனு. அது எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் நான் நிறைய மாற்றுறேன் சார். அதை பார்பல் அடிக்கும்போது அதுக்கேற்ற கோரிக்கிறான் பெருமில்ல. ஆமாம் அந்த அடிக்கிறது குத்துறது ஊதி விடுறது கீழே விடுறது எல்லாமே அதுக்கப்புறம் அது டெவலப்மெண்ட்ஸ் ஆச்சு. படையப்பா படத்துலேயே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃபைட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்லாம் இருக்கும்னு சொன்னோன்னே அதெல்லாம் நான் எடிட் பண்ணி அந்த ஒரு ரீல் மட்டும் காமிச்ச உடனே ரஜினி சார் மிரண்டு பார்த்துட்டு, என்னங்க அந்த டைம் அது கார் பறக்குங்க உள்ளே போகிறது புதுசாக இருக்குது, சூப்பர் கனல் கூப்பிட்டுக்கிறேன். நான் வேற எங்கே விட்டுருக்கேன். என்னை உடனே பார்க்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைமண்ட் தானே அப்படின்னு சொன்னார். நான் ஹீரோக்கும் சொல்லுவாங்கன்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் ஃபைட்டத்தை பார்த்து க்ளோஸ்அப் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் க்ளோஸ்அப் எடுக்கிறேன். அவர் மைண்டில் வச்சுட்டு, மாப்பிள்ளைக்கு என்ன கேம் பிடிக்கும், நான் வந்து வாலிபால், நமக்கெல்லாம் ஃபுட்பால், டலக்கு 2 கார் மேலே போகும். அதை மைண்டில் வச்சுட்டாரு. அது எது இந்த குண்டத்து ரோட்டில் எடுக்கிறேன் ஃபுல்லாக. அந்த அப்போல்லாம் அந்த பில்டிங்கில் இல்லை, அப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஃபுட்பால் அப்படின்னா நான் என்ன அப்புறம் டைமண்ட் தர சொன்னார். நான் சொன்னேன் சார் டைமண்ட் எனக்கு ராசி ஆகாது, வேறு ஏதாவது நல்ல கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு, ஒரு உத்ராட்சம் தான் கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு ஞானி சித்தர் அவர். உடனே எனக்கு ஒரு உத்ராட்சம் கொடுத்தாரு. அதுதான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 99 போட்டேன், இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன். சூப்பர் ஸ்டார் கையில் வாங்க. அதே மாதிரினா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு தடவை கோபப்பட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது அவரை நீங்கள் வந்து ஒரு ஷூட்டிங் செட்டில் மிரட்டர் பண்ண பார்த்துருக்கீங்க. முதல்வன் படத்தில் என்ன பாம் பிளாஸ்ட்ல வந்து அர்ஜுனே நீங்கள் தூக்க பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த முதல்வர் சீனில் ஒரு நாள் சிஎம் ஆகி வந்து பண்ணுவார் இல்லையா, அவங்க அம்மா அப்பாவோட இருப்பார். இருக்கும்போது உங்க மடியில் தூங்கணுமோ போல இருக்கு அவர் சொல்லுவார்ல, தூங்கடா சார், நான் வீட்டில் பாம்பு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கதை இருக்கீங்களா, ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சார் உங்களுக்கு கால் வந்திருக்கு சார், உடனே வெளியே வாங்க, உங்கள் வீட்டுக்கு முதல்ல உள்ள சீல் இருக்குது, அது வெளியே வருவார் சார், உங்கள் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு பாம்பு வச்சுட்டாங்களா சார், உடனே வெளியே வாங்க சார், வாட் மாதிரி பிளாஸ்ட் பண்ணணும், இதுதான் டைமிங். சங்கர் சார் அங்கேருந்து வாட் சொல்லுவார் எனக்கு, நான் டைமிங். நான் செட்டுக்கு பாம்பெல்லாம் வச்சாச்சு, அங்கே இங்கே பிளாஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் ஃபைனல் எப்போவே செக் பண்ணுவேன் சார், இல்லை எப்படி எந்தெந்த டேரக்ஷனில் பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து மார்க் கொடுத்துட்டேன் யாருக்கு, அர்ஜுன் சாருக்கு, இந்த மார்க் விட்டு நீங்கள் பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி வந்தால் கேமரா, அப்புறம் வால், எங்கேயும் ஓட முடியாது, ஒரு பெரிய சோறு. இதே மாதிரி சார் உங்கள் வீட்டுக்கு பாம்பு வச்சுருக்காங்க சார், அண்ணா வாட் அப்படின்னு என்னன்னு கேட்டார். இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் மெசேஜ் வந்துருக்கு சார், உங்கள் வீட்டுக்கு பாம்பு வச்சுருக்காங்க. வாட் அடிச்ச டொமால் பிளாஸ்ட்டு சார். என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் அப்படியே வந்து அர்ஜுன் சார் கவர் பண்ணி அப்படி போகுது. எனக்கு கேமராமேலாம் காலி நடிச்சிட்டேன் நான். நான் அப்படியே போச்சு, அப்படியே அப்படி ஷாக்கு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சொல்லி பயந்து ஃபுல் வேறு பவர் கட் ஆனேன். அந்த இம்பேக்டில் பவர் கட் ஆகிடுச்சு அந்த ஏரியா. அப்புறம் நான் ஒன்று அந்த குஷால்தாஸ் கார்டன் இன்றைக்கி இந்த பெரிய அதாவது சந்திரமுகியில் எடுத்த பில்டிங் அது, அங்கே நிறைய மாமரம் இருக்கும். கரண்ட் இல்லாமல் நான் அப்படியே தடுமாறி ஒரு மாமரத்தை அந்த திண்டில் உட்காந்துட்டேன். திண்டில் உட்காரும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், யாருன்னா சங்கர் சார். அவர் கனல் என்னையா இப்படி ஆகி போச்சு அப்படின்னாரு. நான் ஒன்று இல்லை சார், இவர் கண்டிப்பாக பேக் ஆகிருக்கு சார், இதாக இருக்கும். அது இல்லாமல் கேமராமேன் ரெடியாக்கி ஓகே பரவாயில்ல 2 பேரும் உட்காந்து வெயில் வாங்குறத பற்றி பேசியிருக்கீங்க. ஒன்று அங்கே அந்த பக்கம் அவர் இருக்கார்ல நம்ம கேமராமேன், அவர் எம்எஸ் பிரபு தான் அந்த கிளாஷுக்கு வந்தார். அவர் என்ன ப்ராப்ளம் இருக்கிறார், நமக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அர்ஜுன் சார் மட்டும் பாருங்கள் அப்படின்னு அது கரண்ட் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒன்று அந்த மாதேஷ் அவர் அந்த ஒன் ஆஃப் த பார்ட் அவர் ப்ரொடியூசர் அவருக்கு அவர் வந்தார். என்ன பண்ணலான்னாரு. ஒன்றும் இல்லை கனல், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், என்ன இப்படி இருந்தாலும் இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்னேன் சங்கர் சார் நீங்கள் வராதிங்க, திட்டினா என்ன தான் திட்டுவார், இது பீ பண்ணுறீங்கண்ணே.
விட்டுருக்கேன் சொல்லிட்டு நான் போய் நைஸாக அப்படியே கார் பக்கத்தில் போகிறேன். அவர் ஏசி ஆன் பண்ணி திரும்பி உட்காந்துருக்காரு. ஏசி விட்டு திரும்பி உட்காந்துருக்காரு. நான் அப்படி பண்ண டோரை திறந்து இதே வார்த்தை தான் சொன்னேன் போட்டார். நான் அப்படின்னு அடிக்கலை. கார் என்னடா சேத்தை பூசி காலையில் வச்சு சொல்கிறீங்க, அடுத்த நெருப்பில் கொளுத்த பார்க்குறீங்க. போயிட்டேன். நான் 2 மறுபடியும் 3 பேர் மறுபடியும் செட் ஆகிட்டு என்ன பண்ணலாம் சார், என்ன இருந்தாலும் அடிபட்டு வேதனை இருக்குது சார், வீட்டுக்கு போனால் யாருமே வீட்டுக்கு போனால் யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க சொல்லி வீடு போய் நாங்களே பர்மிஷன் கேட்க. எத்தனை மணி? மிட்நைட் 2 மணி. போய் தட்டினோன்னு தந்தார். என்ன பார்த்துட்டு எதுக்கு வந்தானே கேட்டார். சங்கர் சார் உள்ளவா அப்படின்னாரு. கண்ணா நீ பார்க்க மாட்டியா கண்ணா, நீ என்ன கண்ணா நீ தானே பொறுப்பானால. அண்ணே எனக்கு வெளிச்ச பிறகு எப்படி ஆச்சுன்னு பார்த்தா, நான் இப்படி வச்சு பண்ண பாமை, ஓகே, அந்த பாம் வைப்பான்ல அது ஏன் இப்படி இருக்கு, இப்படி வச்சு அவனை பிடிச்சி சத்தம் போட்டு அவன் நான் ஏதோ தப்பா வச்சிருக்கீங்கன்னு வச்சுட்டு நான் திருப்பி எடுத்து போயிட்டேன். ஏண்டா அது இப்படி ஆகி போச்சுண்ணே சாரின்னு சொல்லி. அது பெரிய காமெடி. அதாவது எவ்வளோ சீரியஸான காமெடி. அந்த படம் வந்து அவருடைய கரியர்லேயே பெரிய பெரிய ஒரு ஹைலைட்டா இருக்கும். இன்னைக்கும் சில காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷன் பிளாக்னா என்ன தான் கூப்பிடுவார். கண்டிப்பா சூப்பருங்க. இப்போ அடுத்ததா இந்த செக்மெண்ட்ல கடைசி போட்டோ பார்த்துருவோம். ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே எப்படி ரஜினி சார் வந்து சினிமாவில் ஒரு ஜாம்பவானோ, கமலஹாசனும் சினிமாவில் ஒரு ஜாம்பவான். எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நடிகன், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, எந்த சிறிதளவு மாற்றம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டே போகிறேன், நான் வந்து அபய் சண்முகிலாம் லேடி கெட்டப்பில் பண்ணிருப்பேன், நானும் நடிச்சிருப்பேன். அப்படி தான் உங்களுக்கு அது அந்த டைமிங்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா கண்ணா கேட்டாது, டேய் ஏண்டா பொம்பளை பார்த்தா எடுப்பு அப்படிவியா, உங்கள் அம்மா உங்கள் அம்மா அப்படி பாரு. நான் ஆச்சரியம் பார்க்கணும், உம்மான என்ன இருக்காளே இது இருப்பாரு. அப்புறம் வலிக்கணும், ஐயோயோன்னு கத்தணும். அந்த டைமில் கத்தணும். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தசாவதாரம். பட் அவ்வளோ பெரிய நடிகன் மொத்தத்தை அடை வச்சு, திராவிட கட்சி அடை வச்சுட்டு சினிமாவில் அவங்கள அன்னைக்கு சிரிக்க வச்சு இன்னைக்கு அரசியல் எல்லாரையும் சிரிக்க வச்சுருக்காரு. சரி, அரசியலில் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிட்டாங்க. அதுதான் வேதனையாக இருக்குது. ஆமாம், அவர் வந்து அவருடைய கொள்கையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார் சார். ஆனால் கடவுள் வேஷம் போடுவார். அது எப்படி சார்? அது புரிதா உங்களுக்கு? கடவுள் வேஷம் இல்லைன்னா கடவுள் வேஷம் அது நிறைய பேர் இருக்காங்க. சத்யராஜ் சார் கூட இருக்காங்க, கடவுள் இல்லைம்பாரு. ஐயர் வேஷம் போட்டு பேசுவார். அதான் இப்போ பொழப்புன்றது தான்னா இல்லை, பொழப்புன்னா சித்தாந்தமே மாறிடும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எம்ஜிஆர் பண்ணலையே இது வரைக்கும். எம்ஜிஆர் பண்ணல. நான் எம்ஜிஆர் ஏசுநாத் வேஷம் போடவே மாட்டேன்ட்டார். ஏன் போட மாட்டேன்னு சொன்னார்னா, நாளைக்கு எந்த ஃபோட்டோ வச்சு ஏசுநாத் கும்பிட்டுருப்பானுங்கப்பா. இது கரெக்ட். என் ஃபோட்டோ வச்சு ஏசுநாதை கும்பிடுவான், அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. புரிதுங்களா உங்களுக்கு? இளையராஜா ஈவேராவுடைய படத்துக்கு மியூசிக் போட மாட்டேன்னு சொல்லி கடவுள், நான் கடவுளை நம்பி வாழ்றவன். இசை என்பது இசையால் வசமா இதயம் அது, இசையே இறைவன் என்னும் பொழுது என்ன இசையா வசமா இசையே இறைவன் என் பொழுதுன்னு அணுகி எழுதி வச்சிருக்காங்க. இசைதான் மறுபடியும் தானே கடவுளை நம்ம பூஜிக்கிறது இசையால் பூஜிக்கிறோம் இல்லை. அந்த இசையவேந்தனையும் கடவுள் என்று எப்படி பண்ணுவார்? இசை கிரேட், நல்ல கலைஞர், ஆனால் உண்மையா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலானே, ட்ரூத் ஆர் ட்ரூத். இந்த செக்மெண்ட்ல உண்மை மட்டும்தான் சொல்லணும், உண்மை மட்டுமே சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து அரசியல்வாதியாக தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? இல்லை. இல்லை. ஏன்னா நிறைய போய் சொல்லணும், என்னுடைய கலாச்சாரத்தை இழக்கணும், தன்மை இழக்கணும், என் தன்மை இருக்கு, என் கலாச்சாரத்தை இழக்கணும். நான் அதாவது நான் ஜெயிச்சு வர இடத்துக்கு போகலாம். இப்போ ஐயா மோடி ஐயா வந்து டெல்லியில் மசூதிக்குள்ளே போகும்போது குள்ள வச்சாங்க, வைக்க மாட்டேட்டார். அது உன்னுடைய கல்ச்சர், நான் வந்திருக்கேன்ல, அது போதும். என்ன இங்கே உள்ள அரசியல் எல்லாம் குள்ள வைப்பான், நோன்பு கஞ்சி குடிக்க போவான், அங்கே கிறிஸ்தவ மல்டி படிச்சா பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு என்ன உடன்பட. அதுக்கு மோடியை வந்து விமர்சனம் பண்ணாங்க, அந்த குல்லா வைக்கலன்னு. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் நான் பண்ணேன்னா உன்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம். உண்மை நான் எனக்கு என் கடவுள் என் மேல் நம்பிக்கை, உனக்காக வந்து பொய் விஷம் போட்டு ஏன் நோன்பு கஞ்சி குடிக்கணும்? அதனால எனக்கு அரசியல் எனக்கு உடன்படு. ஏன்னா அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அரசியல்வாதியாக வரேன். ஓகே, அதாவது அரசியல்ல ஒரு மாற்றம் வந்தா நான் அரசியல்வாதியா வரேன் அப்படி. எல்லாரும் அரசியல்ல மாற்றம் கொண்டு வர நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அரசியலை மாத்துங்க அப்புறம் நான் வரேன். ஏன்னா உண்மைதானே, நான் எதுக்கு நான் பொய்யா விஷயம் சொல்றேன். கரெக்ட். இப்போ அடுத்த கேள்வி, தமிழகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு நினைக்கிறீங்க? மதம் மாற்றம், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அப்படி இல்லைன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு புகலிடமா இருக்கு, அவங்கள சேஃப் ஜோனா தமிழ்நாடை பயன்படுத்துறாங்க. இந்த மூணுமே பிரச்சனை. இதுல எது பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டை பேப்பர் எடுத்துட்டா காலையில் எத்தனை விஷயம் நடக்குது.
முதல்ல வந்து மதம் மாற்றம் ரொம்ப விஷயமா இருக்கும். ரீசெண்டாக ஏதோ ஒரு ஊரில் திண்டுக்கல் திண்டுக்கல் ஊரில் பக்கத்துல. சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் இடமே பட்டா இல்லாத இடத்துக்கு நம்ம கோயில் அதாவது அதான் சொல்கிறேன், சிறுபான்மைன்ற பேரில் நம்மளை எவ்வளோ அடிக்கிறாங்க. அதான் வால் நாய் ஆட்டக்கூடாது, நாய் தான் வால் ஆட்டணும். இங்கே வால் நாய் ஆட்டிட்டு இருக்குது, அதுதான் எக்ஸாம்பிள். ஸோ அங்கே வந்து எவ்வளோ பெரிய கோர்ட் ஆர்டர் கொடுத்து கூட பண்ண முடியலன்னா அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு? அங்கேயே சட்டம் ஒழுங்கு இல்லைல்ல. இப்போ அது மாதிரி ஒரு அம்மா பாருங்களேன், வெள்ளைக்காரன் இங்கிலாண்டில் பிறந்த மாதிரி, அதாவது ஜெருசலத்தில் பிறந்த மாதிரி, ஐயோ இயேசுவே நாங்கள் பிறந்த ஐயா நாங்கள் நல்ல ஊர் நினச்சோமே. அப்போ இந்த அம்மா எங்கே இருக்கணும்? ஜெருசலில் போய் உட்காந்துருக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுமையான விஷயம் சார். இந்துக்கள் ஒரு கோவில் பண்டிகை செய்யறதுக்கு நாங்க கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கோம், இங்க வரக்கூடாது. அப்ப எவ்வளவு ஒரு மதம் மாற்றம். இது ஒரு விவாதம் கூட பண்ணல தமிழ் யாருமே சொல்ல. யார் எத்தனை பேர் பேசுறோம் சைலண்டா இருக்க. எனக்கு அதாங்க வேதனையா இருக்கிறது. என்ன இது ஆப்போசிட்டா நடந்திருந்தா விவாதம். ஐயோ பெரிய லெவலா இருக்கும். ஐயோ எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம். ஏன்னா மைனாரிட்டி இன்றி ஒரு இது ஓட்டு, எல்லாம் ஓட்டு சார். நீங்க இன்னும் சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு, இது கேட்டாரா சட்டம் ஒழுங்கு கேட்டாட போதில்ல. இதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது உங்களுக்கு. நான் நல்லா நியாயமாக கேட்குறேன். நீ ஒரு மதத்தை பின்பற்ற, உன் வெளில போ, ஏன்னு நோன்றா கேட்குறேன். நாங்கள் மெஜாரிட்டி தானே இருக்கிறோம். நாங்கள் என்னைக்கு வந்து கொண்டு நோண்டுறோமா? நீ பிரச்சனை பண்ணும்போது தான் நோண்டுறோம். இந்து முன்னேற்ற இருக்கட்டும், RSS சாப்பிட்டு எது வந்து பிரச்சனைக்கு வரும்போது நாங்கள் உள்ளே வரோம் இல்லையா? என்னைக்காவது நாங்கள் போய் ஒரு சர்ச்சை வந்து இது பண்ணி நாங்கள் சொல்கிறோம் இது வரைக்கும். ரெண்டாவது ஒரு சர்ச்சில் வர காசை நாங்கள் கேட்குறோம் எவ்வளோ காசுன்னு. ஆனால் இந்துக்கள் காசெல்லாம் எடுத்து போட்டு நீ வேணும் சாப்பிட்றல. அதாவது ஒரு இந்துக்கள் உண்டியலில் போகிறவன் தாலி, என் மகளுக்கு மாங்கல்யம் இருக்கையா இந்த தாலின்னு போடுறான். சிலவன் என் தாலி ஏறுன்னு சொந்த தாலி அத்து போடுறான். அந்த தாலியில் ஒரு EO ஜீப்பில் வெட்டிட்டு குடும்பத்தோட டூரு. எவ்வளோ கொடுமையான விஷயம் சார் அது. அதை நாங்கள் சொல்லுவோம், உண்டியலில் காசு போடாதீங்க. அதுவும் கடவுளை வந்து காட்சி பொருள். 100 ரூபா டிக்கெட்டுக்கு நான் பக்கம், 500 ரூபா டிக்கெட் இன்னும் பக்கம். அதான் கொடுமை. அதான் மதம் மற்றும் தேசிய அபாயம். அது சரியாயிடுச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியாயிடும். சட்டம் ஒழுங்கு சரியாச்சுன்னா பயங்கரவாதிகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வெளில போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மதம் மாற்றம் தான் பேஸா இருக்கு, அடிப்படையா இருக்கு. இப்போ கடைசி கேள்வி இதுல, நீங்க சினிமா துறை இல்ல சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில இருந்து ஒரு பேன் இண்டியா படம் எதுவுமே வரல சமீப காலத்துல. உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருஷ்யமா இருக்கலாம், ஆவேசமா இருக்கலாம், பேன் இண்டியா அளவுக்கு போச்சு. கர்நாடகாவில் KGF, காந்தாரா, ஆந்திராவில் பாகுபலி, அதுக்கப்புறம் RRR, நிறைய படங்கள் வந்துருக்கு, புஷ்பா. தமிழ்நாட்டிலேருந்து ஏன் பேன் இண்டியன் படம் போல? 2 காரணம். ஒன்று, ரொம்ப கருத்து திணிக்கிறாங்களா, அரசியல் கருத்தை வந்து திணிக்கிறதுனாலயா, இல்லாட்டி வந்து ஹீரோக்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, ஸோ கதையில் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? சொன்னால் கோச்சு பண்ணுங்க. சரி சொல்லிடுறேன். விஜய் சூப்பர் ஸ்டார், கனல் கண்ணன் நம்பர் 1 டைரக்டர், எல்லாமே நம்பர் டாப்பாக இருக்கும். அப்புறம் கதை பண்ணுனா எப்படி உருப்பிடும்? காம்பினேஷன் இவ்வளோ பிஸ்னஸ், அப்புறம் கதை பண்ண எப்படி பண்ண முடியும்? முதல்ல கதையை ப்ராப்பராக பண்ணணும். அந்த கதைக்கேற்ற இது பண்ணணும். அதுக்கு கதாநாயகன் இருக்கணும். அந்த கதாநாயகனுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும், அதானே சார் பண்ணணும். அது இப்போ சமீப காலமாக மார்க்கெட்டிங்னு ஒரு இது டிசைன் பண்ணிட்டாங்க சார். அதில் இன்றைக்கும் ஒரு கரெக்டான ப்ரொடியூசராக இருக்கிறவர் RP சௌத்ரி சார். விஜய்க்கா எனக்கு இவ்வளோ சம்பளம், அப்பா நம்மலாம் கொடுக்கப்பையா, நம்மலாம் தொழில் செய்கிறவங்கயா, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், நான்லாம் மார்ஜின் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். AVM சரவணன் சார் மார்ஜின் அப்போ சினிமா போயிட்டு இருக்கும்போது அது ரிஸ்க் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. கலை மேலே வந்து பெருசாக இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பற்று இல்லை. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, இந்த 3 பேர் சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு மசாலா பண்ணி மக்கள் பிராண்டு. விஜய்னா பிராண்டு. ஒரு முதல் 3 நாள் 4 நாள் எப்படியும் கூட்டம் வந்துடும், என்ன குப்பையா இருந்தாலும் வந்துடும். அதுதான். அப்போ எப்படி படம் ஓடும் உங்களுக்கு? நான் உடனே சார் இன்னைக்கு காந்தாரா எடுத்தீங்கன்னா ஒரு நம்ம கலாச்சார கதை. இங்கே சொல்லமாட சுவாமி சொல்லுவீங்களா, வேட்டைக்கு போவோம், அது வரும், அந்த குடும்பத்தில் ஒரு இருப்பான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கதையாக இருக்கும். ஒரு வீட்டு ஊரில் இப்போ பொறுக்கியாக இருப்பான், அவன் அப்பா இருந்த பிறகு அந்த சாமி அவன் மேலே வரும், அவன் கடவுளாகிறான். அதானே கதை. அதுதானே நம்ம இந்த தென் மாவட்டங்கள் அதானே சார் நடக்குது. நம்ம ஊரில் இல்லாததா? நம்ம ஊரில் இல்லாததா? அவன் எடுத்து அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க. லோக்கா அது என்ன, இசைக்கமியோட கதை. நீலின்னு ஒரு கதையை வச்சு எடுத்து அதுதான் சார் நம்ம கலாச்சாரம். 1000 கலாச்சாரம் இருக்குது சார், அதை தட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் எடுப்போம் சார், நம்ம எடுப்போம் கண்டிப்பா. அவங்க நம்ம தமிழ் சினிமாவும் பேன் இண்டியா அளவுக்கு போனோம்னா தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு சினிமா சார். எங்க பார்த்தா சார் தமிழ் அவ்வளோ மரியாதை சார். நான் நாட்டில் போய் சவுத் இண்டியமே தமிழியன், ஓ குட் மார்னிங் சார், ரொம்ப தலை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய ஷாருக் கான் படம் கூட பண்ணியிருக்கேன் சார். அவங்கள ஹலோ சார் இது தப்பு, இது சொன்ன கரெக்டாக இருக்கும். அவ்வளோ நம்பிக்கை நம்ம இருக்கா, நம்பிக்கை உடச்சிட்டு இருக்கும். அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம், குறும்படம். இந்த செக்மெண்ட்லண்ணே உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டுவோம்.
அந்த குறும்படத்துல வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துட்டு உங்க மனசுல என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லணும். முதல் குறும்படத்தை. இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு பிரயோஜனம். இந்த காசால என்ன நடக்குது? இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். சினிமா துறையில அது என்னென்ன சினிமாக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு பெருவாரியான ஆட்களுக்கு இந்த ஹிந்து மதம், இந்த தேசம், இந்தியா அப்படின்னு சொன்னா கோவம் வருது. குறிப்பா இந்த மாதிரி இப்ப நீங்க பார்த்த நடிகர்களுக்கெல்லாம் ஒரு அலர்ஜியா ஃபீல் பண்றாங்க. சார், நான் பப்ளிக் இது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போறதுனால நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேச வேண்டியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ட்ரிபிள் சென்சார் பண்ணுறோன்னு நான் பேசுவேன். முதல்ல பேசினார் தெரியுங்களா சார், அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறார். அது அவருடைய விஷயம். அது நம்ம தலையிட முடியாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கையோடு நீ போ. ஏன் கடவுள் எங்கே நீ திட்டணும்னு கேட்குறேன். பாம்பே நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. என் ரொம்ப நண்பர், அண்ணன் பாசமாக இருப்பேன், நல்லா பேசுவார். நான் பாம்பே போனேன், ஒரு இடத்துக்கு போனேன். அங்கே மாட்டுக்கறி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். அங்கே மாட்டுக்கறி இங்கே ஏரியா கிடையாது. நான் இன்னும் உணவை ஒருவர் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு இங்கே இல்லைன்னு கேட்குறாரு. அண்ணன் நேராக போய் திருவல்லிக்கணியோ இல்லை மண்ணிலே போய் எனக்கு பன்னிக்கறி வேணும்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்டுட்டாருன்னா விட்டுருவாங்களா? இல்லை, நான் நல்லா கேட்குறேன் சார். நியாயமான கேள்வி. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது. இவர் வந்து 2 கண்டா சார். பிரகாஷ் ராஜ் இருக்காரு, நல்லா மாறிடமா உலக சூடி வர மாட்டார். எது அப்படியா சீக்கிரம் போகணும்னு சொல்லுவார். இவர் இப்போ வந்து திடீர்னு தேசியம் காசாவை சண்டை போட்டா, அமெரிக்கா சண்டை போட்டா, இந்தியா என்ன சொல்லணும்? அதுவும் காசால பிரச்சனைனா போராடுறாங்கன்னா, வங்கதேசத்துல இந்துக்கள் பிரச்சனை வரும்போது ஒருத்தர் வாய்த்த கூட போராடல, காசால கூட போராடுறாங்க. இப்ப ஏன் நம்ம டெல்லியில குண்டு வெடிச்சாங்கல்ல, அப்ப ஏன் இப்போ ஒண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல உங்களால? சொல்லவே இல்லைல்ல. இதுதான் கொடுமை. அடுத்த குறும்படம் பார்த்துலானே. நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், நீ எப்படிப்பா எங்களை போயிட்டு இந்துன்னு சொல்ற? என்ன தமிழர்கள் வந்து இந்துக்கள் இல்லையா? இல்ல இவர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணுமா? சார், இவரு அதாவது எத்தனையோ குழந்தைங்க அப்பா அம்மா குழந்தைங்கள்லாம் சாவடிச்ச ஒரு பாஷாவை போய் தான் அப்பன்னு சொன்னவர். அப்போ முதல்ல இவர் வந்து தமிழனா துலுக்கரா? அது முதல்ல கேளுங்க. பாஷா பையனா அப்போ பாயா தானே இருக்கணும். ஆமாம், பாயா தானே இருக்கணும். இவர் ஏன் சைவத்தை பேசுறாரு? ஏன் சார் இவர் ஒரு பேசினார் சார், நான் அதை ட்விட் போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். என் தாய் வேல் கொடுத்து சூரனை கொன்று வா என்று அனுப்பினாள். என் தாய் செய்வாளா? நான் அருவா கொண்டு போகும்போது, மோனே வெட்டாதடா, வேணாடா, அது பாவம். ஏன் அந்த தாய் சொல்லவில்லை? ஏன் முருகன் கேட்கவில்லைன்னு சொன்னார். அடுத்த வருஷம் பிள்ளைக்கு மொட்டை எடுத்து திருச்செந்தூர் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு அப்ப என்ன கொள்கை? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதுதான். சமீபத்தில் நான் கன்னியாகுமரியில் பேசும்போது ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து மதம் மாத்திரம் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இந்த RSS இந்து முன்னணி எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் தராங்க, பிஜேபி எல்லாம் எங்களை எல்லாம் சர்ச்சை கட்ட விட மாட்டேங்க சார், எங்க ஆட்சி வரட்டும் உடனே. சூப்பருங்க, சூப்பரா அருமையா பதில் சொன்னீங்க. இப்போ அடுத்த செக்மெண்ட் போயிடலாம், போட்டோ ஃப்ரேம். ஆனா இந்த செக்மெண்ட்ல சில ஆளுமைகளுடைய போட்டோ ஃப்ரேமா இருக்கும். அந்த ஃப்ரேம், போட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு உங்க மனசுல அவங்கள பத்தி வர ஞாபகங்கள், கருத்துக்கள் நீங்க பகிரணும். முதல் இமேஜை பார்த்து விஜயகாந்த் சார், நீங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டருக்கான ஒரு ஹீரோ அவர். இல்ல சார், நான் உண்மையில சொல்லட்டுமா சார், அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர், ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரானரி மேன் சொல்லுமில்ல மேன். அதாவது அப்படி இவருக்கு நான் ஃபைட் மாஸ்டர் பண்ணவே இல்லை, ஃபைட் ஆடி வாங்கிருக்கிட்டேன். வேலுண்டு வினையில் ஒரு படத்தில் நான் ஃபைட் பண்ணோம். ஒரு முருகரை வந்து எல்லாரும் அடிச்சு போட்டு என்னை அடிப்பாரி, நான் அடித்து கீழே வந்து கால் அடிப்பட்டு வீங்கிடுச்சு. ஏன்னா அந்த இடத்து மேடில் இருந்து என்னை தூக்கிட்டு வந்து உட்கரைச்ச என்னை தடை விட்டுருந்தார். அந்த மெமரிஸ் இருக்கு. அவன் எப்போ பண்ணாலும் என்ன கண்ணா எப்படி இருக்க, நல்லா இருக்கே கண்ணா, என்னப்பா கொடி கட்டி பறக்கிற, உனக்கு ஃபைட் மாஸ்டர் வாய்ப்பு கொடுக்கலன்னா எனக்கு பயமாக இருக்குது, நீ நம்மளே தான் ரோப்பு கட்டி தூக்கிறியோ அப்படிவாங்க. உங்களை மாதிரி யதார்த்தமாக பேசாரு. நான் அடிக்கடி ஆஃபீஸில் மீட் பண்ணிருக்கேன். அவங்க இன்னைக்கு அவங்க மனைவியார் அந்த அம்மாவும் பிரேமலதா அம்மாவும் இப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அடிக்கடி பார்ப்பேன். ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் மனிதர்கள் மாணிக்கம், நல்லவர்களை சீக்கிரமா அதான் போறாங்க. ஒரு டயலாக் சினிமால அடிக்கடி வரும், நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூடிய. என்னன்னா ஒரே ஒரு விஷயம், வருத்தத்தக்க விஷயம்,
அரசியல்ன்றது வந்து அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆளுமை கொண்டு வர நேரத்தில் அவர் கூட்டணி தப்பாக அவர் செய்ய மாட்டேங்கிட்டார். சில அங்கதான் பேருடைய பேச்சுக்களை பேச்சு கேட்டு கேட்டு அதனால ஒரு அன்னைக்கு கூட்டணி அமைத்து எனக்கு தெரிஞ்ச அவருடைய ஹெல்த்துமே அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பேட் அதிகமா வைப். bad சில vibe. பேரோட சேர்ந்தா வந்து அதான் பேட் bad வைப் vibe வரும்னு ஆச்சு. இல்லைன்னா சொல்லுவாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவோட கூட்டம் சேர்ந்தா கண்டிப்பா அந்த காலம் முடியும் போது இவர் சிஎம் இருப்பார். இவருடைய அரசியல் மேடையில இவருடைய அரசியல் லான்ச் நிகழ்ச்சியில அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, என் கட்சி பேரை பாத்தீங்களா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசியமும் நம்ம வந்து விட்டு கொடுக்க ஆமா, கூடாது. தேசியம் தெய்வீகம் ஒன்று மாதிரி அவர் அழகா அதே மாதிரி இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரா என்ன ஹிந்தி 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 4 மொழி படிக்கணும் வேண்டாமா, தமிழ் அடுத்த மொழி படிச்சாதானே தமிழை வளருவான். மொழி அரசியல் செய்யக்கூடிய மாநிலத்துல ஒருத்தர் வந்து அதுக்கு எதிரா சார் அதுதான் சார் அதுதான் நான் விஜய் ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்குறேன் சார். நான் இவருக்கு இவரோடையும் உனக்கு மாசு ஏறு இருக்குல்ல, நீ அதே பண்ணிக்கலாமே. நீ புரிதுங்களா? மனசு தானே, மனசு நல்ல எண்ணம், எண்ணம் இவருக்கு நல்லா இருந்தது, நேரம் நல்லா இல்ல, காலத்தின் கட்டாயம், காலத்திற்காக அவர். அடுத்த இமேஜ் பார்த்துருவோம். ராமகோபாலன் அவர் குருநாதர். இந்து முன்னணி எப்படிங்க அறிமுகமாச்சு? சினிமா துறையில இருக்கீங்க, வழக்கமா சினிமா துறையில எல்லாம் வந்து இந்த ஒரு கொள்கைக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எப்படி வெளிப்படையா இந்து முன்னணி மேடையில பேசுறீங்க? எப்படி அறிமுகம்? சிறு வயதுலேருந்துங்க, அதாவது 82 மண்டைக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்போ எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அப்போ நான்லாம் தூரமாக தான் பார்க்க முடியும், அவர் பக்கத்தில் போக முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த சென்னைக்கு வந்துட்டேன். அவரை நிறைய வாட்டி பார்க்க ட்ரை பண்ணிட்டு முடியல. அப்போ இந்த கான்ட்ராக்ட் இருக்கிற நம்ம சின்ன பையன் இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சிவன் கோயிலில் குளத்தை மீட்க வந்தார். அப்போவும் ட்ரை பண்ண முடியலை. ஆனால் பத்து கனெக்ஷன் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு, என்ன இருந்தாலும் ஒரு நம்மளோட வேவ்லேருந்து ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஏதோ இருந்தாலும் எவ்வளோ தான் சினிமாவில் ஜெயிச்சாலும் ஏதோ ஒரு தேடுதல் இருக்கும்ல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அந்த தேடுதல் அவரை தேடிட்டே இருந்தேன். அது கடைசியில் 2005 தான் அவர் கிடச்சி. அதாவது அமைஞ்சதுன்னா மீட் பண்ணேன். ஆனால் சிந்தனை செயலாக்கம் எல்லாமே அவரை சந்தா இருந்தது. அவரை சந்தித்த உடனே உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு எனக்கு. என்னன்னா சார், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம்னா, முதல்ல நான் பொறுப்பு வாங்கலை. டெய்லி ஒரு மந்த்தில் ஒரு வாட்டி போவேன். போகும்போது அந்த பைடெக் நடக்கணும், மீட்டிங் சொல்லுவாங்கள்ல, நடக்கும்ல, பைடெக் நடக்கும்போது நான் போய் உட்காருவேன், கீழே போய் உட்காருவேன். அங்கே எல்லாம் சார்ஜ் தான் உட்காரணும். அவர் என்னை மட்டும் உள்ளே கூடுவார், இங்கே உட்கார அப்படிம்பார். அவர் ரூமில் உட்கார வச்சுட்டு, அப்புறம் நீ என்ன எங்கே ஷூட்டிங் இங்கே வாயா, அப்புறம் இன்னும் எங்கேயா வேறு, நான் நேற்று எங்கேயா ஷூட்டிங் ஹைதராபாத், 3 நாள் முடிச்சு அவங்க பாம்பே போய்ட்டா. ஓ அப்படியா, சரிங்கய்யா, பாம்பேல இந்த இடத்துக்கு போயிருக்கா, எல்லாம் நல்ல மெமரியாக பேசுவார். அங்கே இவர் ஏன் உட்கார வச்சு பேசுகிறாருன்னா, நீ அங்கே எப்போவே இந்து முன்னிலை சேர்ந்துட்டேன்னா உன் பொழப்பு கெட்டு போகும். அங்கே யாராவது பார்த்துருவாங்க, கனல் இந்து முன்னணி தான்ட்டு வெள்ளி போயிடுச்சுன்னா சினிமாக்காரங்க உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்களோன்னு. சார் எவ்வளோ ஒரு சென்சிபிளான ஒரு, எல்லாருமே இயக்கத்துக்கு வா, என் இயக்கத்துக்கு உன்னை பயன்படுத்த பார்க்குறேன்னு சொல்லும்போது இயக்கத்துக்காக உன் கெரியர் இழந்துடாத. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுதான் சார். அதுக்கப்புறம் போல்டாக நான் இறங்கினேன். போல்டாக இறங்கி அப்புறம் ஒய்ஃப் ஃபேமிலியோட கூப்பிட்டு போய் பார்ப்பேன். அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்பேன். எது தேவையான விஷயங்கள் எங்கிட்ட தான் கேட்பார். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக ஊரில் இருப்பேன் இல்லையா, எது மறுக்க மாட்டேன், இல்லைனா கொடுத்துருவோம் அப்படி. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. கலாச்சார பிரிவு, கலை இலக்கிய பிரிவு, மாநில இந்து முன்னணி கொடுத்தாரு. அந்த பிரிவில் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு. அப்போ நான் இந்து முன்னணி என்ன பண்ணணும் அந்த இந்துக்கள் ஒன்று கூட்ட சொல்லி இந்துக்கள் ஒன்று கூட்ட வேண்டும் சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரைய ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். ஒரு நாளைக்கு 2 மீட்டிங். அப்போ நான் திருச்செந்தூருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே எனக்கு பேச வாய்ப்பில்லை. நாகர்கோவிலில் பேசினேன். முருகர், அதாவது தமிழோடு என்னென்னா தமிழை வைத்து பிழைப்பு நடத்தும் திராவிடர்கள் சொல்லிட்டு அதை வந்து அருணகிரியார் பாட்டெல்லாம் பாடி, இந்த முருகரும் தமிழும் எப்படி, அந்த தமிழை வைத்து பிழைப்பு நடத்துவங்க தான் திராவிட கட்சிகள். முருகாவுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குடா. களம் கண்ட காளையர்கள் 3 எடுத்து, காளையர்கள் கண்ட வெற்றிக்கு 3 எடுத்து, வெற்றி கண்டதை பற்றி 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு காதலுக்கு 3 எடுத்து, காதல் அந்த காதல்களில் 3 எடுத்து 3 சொல்லி நம்மளை ஆணி காட்டி மறக்கடிச்சிட்டாங்க. ஆனால் முருகான்றதுக்கு முருகா என்றால் 3 தெய்வங்களுக்கு கும்பிடணும். நம்ம கும்பிட்றதுக்கு சமம். முருகா என்றால் முகுந்தன், மூ என்றால் ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் நாபி கபல் திருப்பதற்கின்ற பிரம்மனை குறிக்கும். இந்த முருகா என்றால் முருகனையும் மும்மூர்த்திகளையும் அவங்க தெய்வம் சேர்ந்து குறிக்கும். ஆனால் இதே அவங்க மாற்றி வெற்றி ஈட்டி சொல்லி நம்மளை மழுங்கடிச்சிட்டாங்க. நம்ம சிந்திக்க வேண்டும் பேசினேன். அந்த பேச்சு எல்லாருமே ரீச் பண்ணிச்சது. எல்லோரும் வந்து சூப்பராக இருந்தது நிறைய பேசுனாங்க. அந்த வீரத்தோட அடுத்தது பாயிண்ட் எடுத்தேன். அப்போ வரும் வழியில் ஒரு 2-3 இடத்துல கோயில் எதிரியே இந்த ராமசாமி நாயக்கரோட சிலையை நான் பார்த்தேன். இந்த சிலையான கோயிலுக்கு ஏற்றவில்லைன்னு அந்த வாசகெல்லாம் பார்த்தேன். நான் பாண்டிச்சேரியில் ஒரு மாரியம்மன் கோயில் பக்கத்து கோயில் வாசல் இங்கேயே வச்சுருப்பாங்க. இது எவ்வளோ கொடுமையை கேட்குறதுக்கு நாளே எனக்கு கேட்கும்போது எனக்கு அந்த ஸ்பீச்சு சொன்னேன். அதுதான் நான் அதை உடைக்கணும்னு நான் சொன்னேன்.
அதை உடைத்து அதை நான் என்ன சொன்னேன்னா, உடைத்தறிவு நாள் என்னாலோ அந்நாள் தான் இந்துக்கள் எழுச்சி நாள் அப்படின்னா, அது உடைக்க சொல்லிட்டாரு. நான் என்னமோ நான் உடைக்கிற மாதிரியும் எது, ஆனால் பரவாயில்ல, இப்போ பயங்கர பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கேன். ஸோ கம்பிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இல்லை, நான் வந்து எதுக்குன்னா சார், அது உண்மையான விஷயம் தானே. பதவி தேவி வந்து நீ வந்து கடவுள்னு சொல்லிட்டு போ. எந்த சர்ச்சு முன்னாடியும் இல்லை, எந்த மசூதி முன்னாடியும் இல்லை. நீ ஒரு மசூதி முன்னாடி வை, ஒரு இது முன்னாடி வை, தைரியம் இல்லை. தைரியம் இல்லை. ஏன் நம்ம இந்துக்கள் இழிச்சவையா சார்? கோவில் முன்னாடி கடவுள் காட்டு மிராண்டி, கடவுளை கும்பிடுவன் முட்டாள். கோவில் முன்னாடி ஒரு விஷயம் தெரியுமாங்க, எவ்வளவு நான் சொல்கிறேன், இந்துக்களை உங்களை கொஞ்சம் சிந்திங்க. ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் தீக்கா கொடி பறக்குது தெரியுமா? யாரும் கூட முடியாது. என்னங்க கூடம் இது? மெஜாரிட்டியான இந்துக்கள் வாழ்நாட்டில் மெஜாரிட்டி சினிமா நம்ம இந்துக்கள் சுதந்திரம் இல்லை. ஏதோ சுதந்திரம் இந்துக்கள் சுதந்திரமே கிடையாது. அந்த உணர்வு வந்தது தான் நான் அவர் முழுக்க அவர் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி முழு நேர வேலை செஞ்சுட்ருக்கேன். அதனால என் பொழப்பு போனாலும் பரவாயில்ல. இது அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துச்சு. அதில் நிறைய பேருக்கு இந்த எண்ணம் வராதுங்கன்னா அவங்க கரியரை தான் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சமுதாயத்துக்காக எவ்வளோ பேர் இருந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்காக பெரிய விஷயங்கண்ணா. ஆனால் உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்து நாங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அட்டகாசமாக ஓப்பனாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. நன்றி ஆனந்த். அப்புறம் ஜனம் டிவி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடிய சீக்கிரம் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே, மற்றொரு அரட்டை வித் ஜனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.